கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்து மக்கள் வாழ்க்கையை வைஷிகரமாக மாற்றியுள்ளது. வீடுகள், தோட்டங்கள், விவசாய நிலங்களில் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி வரும் காட்டு யானைகள் கடந்த சில வாரங்களாக வனத்துறையினரை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளன. சமீபத்தில் வெளியங்கிரி பூண்டி ஆண்டவர் கோவில் அருகே ஒரு ஒற்றை காட்டு யானை கடைகளை சேதப்படுத்தியதனைத் தொடர்ந்து பக்தர்களின் பாதுகாப்பிற்காக வனத்துறையினர் கும்கி யானைகளை அணிவகுத்தனர். இந்நிலையில் நேற்று மே 14ஆம் தேதி சின்ன தடாகம் பகுதியில் 6 பெரிய யானைகளும் அவற்றுடன் 2 குட்டிகளும் சாலையை விரைவாக கடந்து போன காட்சி அப்பகுதி மக்களால் செல்போனில் பதிவு செய்யப்பட்டது. யானைகள் திடீரென சாலையை கடந்து வனப்பகுதிகளுக்குள் சென்ற நிலையில் அப்போது அச்சாலை வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பதற்றத்தில் சிக்கினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று யானைகள் சென்ற திசையை கண்காணித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் சாலையோரங்களில் தனியாக பயணிக்க வேண்டாம் என்று, விலங்குகள் தோன்றும் வாய்ப்பு உள்ள பகுதிகளில் அச்சமின்றி இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.